அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பாதுகாப்பை மையப்படுத்தும் புதிய உலக அரசியல் முறைமையுள்ள ஈழத்தமிழர் திறமையை ஈழத்தமிழரே பாதுகாத்தாக வேண்டும். இப்பொழுது நாங்கள் உலகினுடைய சமகால நிலையை பார்ப்போமாக இருந்தால், இன்றைக்கு பிரித்தானியாவில் லேபர் கட்சி ஆட்சிக்கு ஒரு வருடம் முடிந்திருக்கிறது. லேபர் கட்சி ஆட்சிக்கு ஒரு வருடம் முடிந்த இந்த சூழல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றுதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது பாதுகாப்பு செலவினங்களுக்கான தொகையை உயர்த்துற ஒரு மாற்றத்தான் அவரால் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது. இந்த பின்னணியில தான் நாங்கள் இங்க மக்களுக்கிடையில நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு வாக்கெடுப்புல பிரித்தானிய பிரதமருக்கு இதுவரை எந்த பிரித்தானிய பிரதமருக்கும் ஏற்படாத அளவுக்கு மக்களிடையில செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்துல ரிஃபார்ம் கட்சிக்கு முதலாவது நிலைக்கு அந்த கட்சி கொண்டு வந்திருக்குது. இப்போ ரிஃபார்ம் கட்சி லேபர் கட்சிக்கான ஒரு மாற்று கட்சியாக வரப்போகுது, கன்சர்வேட்டிவ்க்கு எதிரான கட்சியாக மாறுதுன்ற ஒரு சூழல்ல தான் இப்பொழுது பழைய எதிர்கட்சி தலைவர் லேபர்ல இருந்த ஜெர்மி கோர்பனோட சேர்ந்து கொவென்ட்ரி சவுத் பாராளுமன்ற உறுப்பினர் சாரா சுல்தான் அவரும் இணைந்து இப்ப லேபர் கட்சிக்கு மாற்றீடான இன்னொரு இடதுசாரி தன்மை உள்ள ஒரு கட்சியை தொடங்குறதுக்கு அழைத்தல் கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது இதே நிலை அனுரகுமார திசுநாயக்காவுக்கும் இலங்கையினுடைய பிரதமர் ஹரணிக்கும் இருக்கிறது என்பதை தான் முதலில் சுட்டி காட்டுறோம். என்றால் அவர்களும் தமிழ் மக்களுக்கு இடையில சுதந்திரமான முறையில உரையாடுவர்களாக இருந்து இதை புரிந்து கொள்வார்கள். அதாவது இது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கின்றது. மாற்றம் என்று கூறிக்கொண்டு வருபவர்கள் அந்த மாற்றத்தை செயற்படுத்தாத ஒரு நிலை வருகின்ற பொழுது அது அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கான வீழ்ச்சியாக மாறும் என்பது தெளிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் கொவென்ட்ரி சவுத் லேபர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாரா சுல்தானுடைய புதிய கட்சி தொடங்குகின்ற அந்த தன்மையானது இன்றைக்கு இருக்கிற சூழலில் மாற்றங்களை எதிர்நோக்கிறவர்கள் அந்த மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் புதிய முறைமைக்கூடாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதனால் தான் இந்த இடத்துல பிரித்தானிய தமிழர்களுக்கும் நீங்கள் பிரித்தானிய தமிழர்களுக்கான அரசியல் கட்சியை தொடங்குங்கள், பிரிட்டிஷ் தமிழ்ஸ் என்று சொல்கின்றோம். பிரிட்டிஷ் தமிழ்ஸுக்கான ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த பிரித்தானிய தமிழர்களுடைய தேவைகளை அது முறைமைப்படுத்தி வகைப்படுத்தி தொகைப்படுத்தினால் அந்த பின்னணியில் அதன் பின்னர் இங்கிருக்கின்ற முக்கியமான கட்சிகளுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்ற கருத்தை தான் முதலிலே சுட்டி காட்டுகின்றோம். இது இந்திய காலகட்டத்திலே மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற தன்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுது இப்பொழுது இந்த மாதத்துடன் 2025 ஆண்டு பிறந்த 6 மாதங்கள் முடிவடைந்து விட்டன. இந்த 6 மாதத்திலேயும் அமெரிக்காவினுடைய வர்த்தக போரும் தொழில்நுட்ப போரும் அதனுடன் இணைந்து அமெரிக்கா வளைகுடா அன்றி அந்த பிரதேசத்து வளைகுடாவையே பிரகடனப்படுத்தி அந்த பின்னணியிலே கனடாவை உள்வாங்க பார்ப்பது, மெக்சிகோவை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு பார்க்கிறது. இந்தியாவில் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பொறுப்பை கிரீன்லாந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பின்னணியிலும் கூட கிரீன்லாந்தை தன்னுடன் இணைக்க பார்ப்பது போன்ற இந்த புதிய அமெரிக்க எல்லை விரிவுபடுத்தல் முயற்சியானது ஐரோப்பிய நாடுகளுக்கு
தனியாகவும் கூட்டாகவும் ஐரோப்பிய இராணுவத்தை நிறுவ வேண்டும், ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான ஆயுத பெருக்கத்தை செய்ய வேண்டும் என்கின்ற தேவைகளை உருவாக்குகிறது. அதால் பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய ஒன்றியமும் இப்பொழுது பாதுகாப்பு செலவினங்களுக்காக தங்களுடைய மொத்த உற்பத்தியில் ஆக குறைந்தது 5% செலவழிக்க வேண்டும் என்கின்ற அமெரிக்காவுடைய ஒரு நிபந்தனையை ஏற்று சேர்ப்ப ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கின்றார்கள். ஸ்பெயினை தவிர ஸ்பெயின் அதற்கு மறுத்திருக்கிற காரணத்தினால் அமெரிக்கா அதற்கு ஏற்ற மாதிரியாக வரி மூலமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி போய் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் உலகளாவிய நிலையில ஆயுத பலம் பெருக்கப்பட வேண்டும், அந்தந்த நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த புதிய சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அன்றகுமார திசுநாயக்காவுடைய தேசிய மக்கள் சக்தியும் மிக அமைதியான முறையில இந்தியாவோட ஏற்கனவே பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஒன்றை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கை என்னன்றதை இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருக்கின்றார்கள். சீனாவுக்கு போய் சீனாவோட ஒரு பக்கத்துல பாதுகாப்போட இணைகிற தன்மைகளில் போய்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அவர்கள் அதே நேரத்தில் எல்லா நாடுகளோடும், உலகத்தில் எல்லா நாடுகளோடும் தங்களுடைய ஆயுத பெருக்கம், தங்களுடைய படப்பயிற்சி அந்த பின்னணியிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்காவோட 10 வருஷ பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எதிர்வரும் வாரங்களில் செய்யலாம் என்ற செய்திகள் வெளியாகிறது. இப்பொழுது இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவில் தான் நிற்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவில் காங்கிரஸ் உறுப்பினர் ரஷ்யாவிடத்துல கச்சா எண்ணெய் வாங்குபவர்களுக்கு அமெரிக்கா 500% வரி விதிக்க வேணும் என்ற ஒரு இதையும் ஒரு மசோதாவையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி அது நிறைவேறுமாக இருந்தால் அதால் பாதிக்கப்படுற நாடாக இந்தியா தான் முதல்ல வரும் என்ற அச்சம் இருக்கிறது. அப்ப இந்த புதிய சூழ்நிலையில இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான பாதுகாப்பு உறவுகளை கூட அன்றகுமார திசுநாயக்கா அதற்கேற்ற முறையில வளர்த்து செல்வதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. இப்பொழுது இந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் ஸ்ரீலங்காவுடைய ஈழத்தமிழர் இன அழிப்புன்றது அமெரிக்க, இந்திய, மேற்குலக நாடுகளோட ஒரு கூட்டாண்மை பங்காண்மை கூடத்தான் நடத்தப்பட்டது என்பது வெளிப்படையான உண்மை. அவை இப்பொழுது திரும்பவும் அந்த கூட்டாண்மைக்குள்ளே இந்திய அமெரிக்க கூட்டாண்மைக்குள்ள ஸ்ரீலங்கா தன்னை இணைத்துக் கொள்வதன் மூலம் தான் கொண்டு வர இருக்கின்ற புதிய அரசியலமைப்புல ஈழத்தமிழர்களுக்கு தாங்கள் ஈழத்தமிழர்களை ஒரு சமூகமாக மாற்றி ஒரு கம்யூனிட்டி என்ற நிலையில் அதனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு இந்த ஆதரவுகளை பயன்படுத்துவார்கள். அங்கே ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த பின்னணியில் மீளவும் ஈழத்தமிழர்களுக்கு மேலான இன அழிப்பு நோக்கிலான செயற்பாடுகள் ஆரம்பமானாலும் கூட அசையப்படுவதற்கு இல்லை. ஆகவே இந்த நேரத்துல உலகெங்கும் இருக்கிற ஈழத்தமிழர்களும் தாயகத்தில் இருக்கிற ஈழத்தமிழர்களும் மற்ற தமிழர்களும் ஒருங்கிணைஞ்சு இந்த புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன மாதிரியாக செயற்படுறன்ற ஒரு எதிர்வினையை ஏற்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த எதிர்வினையை ஏற்படுத்துறன்றது வெறுமனே ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கால கழுவுறதால ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பதிலாக இந்த எதிர்வினையை சந்திக்கிறதாக ஏற்படுத்துறதாக இருந்தால் முதல்ல மக்களுக்கு மிக தெளிவான முறையில சமகால அரசியல் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். உலகத்தினுடைய சமகால அரசியல் கண்டெம்பரரி பொலிட்டிக்ஸை எடுத்து பார்ப்போமா இருந்தால் அது ஒவ்வொரு நாளுமே மாறிக்கொண்டிருக்கிறது. முதல் நாள் இருந்த மாதிரி அடுத்த நாள் இல்லை, அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்ப மிக சக்தி படைத்த முறையில இந்த இப்பொழுது உலக புதிய அரசியல் ஒழுங்குமுறை என்பது அதை கட்டமைக்கிறதுக்கான அந்த திசை நோக்கி பயணிக்கின்ற பொழுது எல்லாமே இந்த புயல் காற்றுக்குள்ள அகப்பட்ட திரும்ப மாதிரி சிறிய தேசிய இனங்கள் எல்லாமே இப்பொழுது அதுக்குள்ள அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த எவ்விதமாக இந்த காலத்தை எதிர்கொள்வது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை. இந்த எதிர்கொள்ற பிரச்சனையில நாங்கள்
பழைய பல்லவிகளை பாடிக்கொண்டிருக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றம் இல்லாவிட்டால் அவைகள் எல்லாம் இந்த காலத்தோடு அடிபட்டு போயிட்டது. இப்போ நாங்கள் பேசுகின்ற சமஷ்டியாக இருந்தாலும் சரி, தன்னாட்சி பற்றிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் எந்த மூலையில் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிலும் கிடையாது. ஏனென்றால் எல்லா நாடுகளும் இன்றைக்கு இருக்கின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப எந்த விதத்தில தங்களை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறோம் என்ற பயணத்தில் தான் இருக்கின்றார்கள். விதியான நேரத்திலே ஈழத்தமிழர்களும் இன்றைய சமகாலத்தை விளங்கிக் கொள்ற அந்த அரசியல் அறிவு முதலில் வளர்க்கப்பட வேண்டும். இந்த பொருளாதார முறைமைகளை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரியாக முதலீடுகளையும் மனித வலுவையும் இயற்கை வளங்களையும் ஒருங்கிணைக்கிற அந்த தன்மைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இவைகள் செய்யப்படுகின்ற பொழுதுதான் அந்த பின்னணியில் தான் அந்த புதிய ஒரு பரிணாமம் ஒன்று ஏற்படும். இதெல்லாம் எவல்யூஷன் என்று சொல்வார்கள். அதாவது பரிணாமம் அடைந்து கொண்டு வருவது. இது உலகத்தினுடைய இயற்கை. இது ஒரு அதிசயமான விடயம் அல்ல. ஆனால் அந்த பரிணாமத்துக்குள் தங்களை தாங்களே நிலைப்படுத்திக் கொள்ளாவிட்டால் அதனுடைய விளை அவர்கள் அந்த சூழலில் இருந்து அகற்றப்படுவார்கள் என்பதுதான் அடிப்படையான ஒன்று. விதமாக அகற்றப்படுகின்ற பொழுது பின்னடைவுகளும் ஏமாற்றங்களும் தான் ஏற்படும். இந்த வகையில பார்க்கின்ற பொழுதுதான் இப்ப ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையில போய் கூறியிருக்கிறார், இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறையை சர்வதேச தரத்துக்கு உயர்த்துதல் என்று. ஆனா அவர் அங்கு நிற்கின்ற பொழுதே செம்மணியில இருந்து ஒவ்வொரு எலும்புக்கூடுகளாக எழுந்து நிற்குது. விதமான நீதியை ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக பொறிமுறை வழங்கும் என்பதற்கு சான்றாக நிற்கிறது. அதிலும் யுனெஸ்கோ கொடுத்த பள்ளிக்கூட பேக் பையோடையும் பொம்மையோடையும் கூட குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கூட கண்டெடுக்கப்படுகிறது. அது பால்குடி மறவாத பச்சை குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கூட அங்கே வெளிவந்திருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலால கிருஷாந்தியினுடைய வழக்கு நடத்தியவர் கடந்த வாரம் கொழும்பு பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியிலே கூறியிருக்கின்றார், விதமாக கெமிஸ்ட்ரி சோதனை செய்து விட்டு எதிர்கால கனவுகளோட சைக்கிள்ல கொண்டிருந்த கிருஷாந்தியை சோதனை சாவடியில மறித்த சீருடை அணிந்த அந்த படையினர் அவளை கொண்டு போய் கூட்டாக பாலியல் வன்முறை படுத்தினதும் இல்லாமல் மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் இடவழி தாங்கோ, தண்ணி கொஞ்சம் தாங்கோன்று கெஞ்சி அந்த மனித அடிப்படை உணர்வுகள் கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் மிருகத்தனமாக தொடர்ச்சியாக பாலியல் கூட்டு வன்முறைக்குள்ளாக்கின அந்த விடயத்தை அவர் இந்த போட்டியில தெரிவித்திருக்கிறார். அதை வாசிக்கின்ற எவரும் ஸ்ரீலங்காவினுடைய சீருடைய அந்த படைகள் எவ்விதமாக ஈழத்தமிழர்களை பார்க்கின்றது, ஒரு மனிதர் என்ற நிலையில் கூட பார்க்க ஒரு செயற்பாடு இருப்பதை தெளிவாக பெறுகின்றது. விதமான சூழலில் விதமாக உள்ளக பொறுமுறை அங்கு ஏற்படும் என்றது ஒரு கேள்வி. மறுபுறத்திலே 2023 ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைய மனித உரிமை கவுன்சிலுடைய கூட்டத்தில் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமாக இருந்த கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக அங்கு சுட்டிக்காட்டினார், இது கால் நித்தத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்றது. ஐக்கிய நாடு சபையினால் தான் தமிழர்கள் தன்னாட்சி உரிமையுடன் வாழ்வதற்கான முறைமைகள் தோற்றுவிக்கப்பட வேண்டும். அவ்விதமாக தோற்றுவிக்கப்பட மட்டும் ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்து அந்த சிறப்பு பிரதிநிதி பின்னணியில் அங்கு இந்த முறைமைகள் தமிழ் மக்கள் எதிர்கொள்வதற்கான வழிவகைகளை செய்யும்படி கேட்டிருந்தார். ஆனால் அப்படிதான் கூறிய நிலையில் இந்த ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக பொறிமுறையை சர்வதேச தரத்தை கொண்டு வர என்று கூறிய அந்த கருத்துக்கு அனைத்து உலகத்திலும் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட யாருமே அதற்கான கவலையோ கண்டனமோ தெரிவிக்காதது அவர் கூறியதை தந்த வேதனையை விட கூடுதலான வேதனையாக இருக்கின்றது. அப்ப இதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் எதற்கும் எதிர்வினை செய்யக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு தெளிவாக முன்வைக்கப்பட்ட விடயங்களுக்கு அதை நாங்கள் முன்னிறுத்தி எங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியாத சூழ்நிலை காணப்படுவதை இந்த கடந்த மாதத்து நிகழ்ச்சிகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இந்த காரணத்தினால்தான்
இந்த ஆசிய தலையங்கத்துல வந்து பாதுகாப்பு மையப்படுத்தும் புதிய உலக அரசியல் முறையுள் ஈழத்தமிழர் இளமையை ஈழத்தமிழரை பாதுகாக்க வேண்டும். நாங்களே இதற்கான சொந்த முயற்சிகளை தொடங்கி எங்களுக்கான மண் அந்த மண் அந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதுதான் அடிப்படையான உண்மை. அங்கிருப்பவர்கள் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதுதான் உண்மை. அது செய்வதற்கான அந்த சமகாலத்துடனான சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக வளர்ச்சிகளுக்குள் போகாவிட்டால் நாங்கள் வந்து கடைசி மட்டும் அந்த மண்ணை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை இழப்போம். அவ்விதமாக இழக்கின்ற பொழுது அதன் பின்னர் நிச்சயமாக மண் பாதுகாக்கப்படும், அது வேறு விடயம். ஆனால் பெரும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளுக்கு பின்னர் தான் அந்த அத்தகைய ஒரு நிலை வரும் என்பதைத்தான் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். மிருகத்தனமாக இந்த இராணுவத்தினர் செயல்பட்டதை அப்பொழுதும் கூறினார்கள். இப்பொழுதும் தோண்ட தோண்ட அங்கே எலும்புக்கூடுகள் இன்னும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது பெரிய ஒரு தொகையான மக்களை அங்கே புதைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. நீதியரசர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இப்ப கிடக்க சடயங்களை கூட உடனடியாக வந்து ஐக்கிய நாடு மனித உரிமைகள் ஆணையகம் வந்து அதை பாதுகாப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேணும். இல்லாவிட்டால் வந்து அதையும் அந்த மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்தாதவாறு வேண்டிய அழிவுகளை ஏற்படுத்தி விடுவார் என்று கூறியிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நன்றி மாஸ்டர். மாஸ்டர் கூறியிருந்தார், சர்வதேச நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கின்ற இந்த நேரத்தில் பிவிட்டிங் பாயிண்ட், பூகோள அரசியல் பூகோள நாடுகளில் ஒரு பிவிட்டிங் பாயிண்ட், முக்கிய புள்ளியை இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இந்த நிலைமைகள், இந்த மாற்றங்கள், பாரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கான, அவர்களுடைய நீதிக்கான போராட்டம் வலு குறைக்கப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படி வலு குறைக்கப்படும் ஆன ஒரு நிலைமை இருந்தால் அதை எவ்வாறு கையாளுவது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் ஈழத்தமிழர்கள் இந்த போராட்டத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக இலங்கை அரசை விட, ஏனைய உலக நாடுகளை விட குறிப்பாக முக்கிய பிளேயராக இருப்பது வந்து இந்தியா தான். இதுல வந்து இந்தியாவை எவ்வாறு கையாள போகிறோம் என்பதில் தான் இருக்கின்றது. இப்ப இந்தியா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு துறைமுகத்தின் இறக்குமதி செய்யப்படுகின்ற, அதாவது அபிவிருத்தி திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது இந்தியாவின் மெசகோன் டாக் ஷிப்யார்ட் பில்டிங் லிமிடெட் என்ற ஒரு லிமிடெட். இது வந்து ஜப்பான் ஓனமிச்சி டாக்யார்ட் என்ற நிறுவனத்திடமிருந்து 51% பங்குகளை வாங்கி இருக்கின்றது. இந்த ஷிப்யார்ட் நிறுவனம் வந்து இந்தியாவின் கடற்படை கப்பல்களை கட்டுகின்ற நிறுவனம். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் INS விசாகப்பட்டினம், INS கொல்கத்தா, INS நீல்கிரி, INS கால்வேரி என்று டிஸ்ட்ரோயர் கப்பல்கள், சப்மரீன் போன்ற கப்பல்களை கட்டுகிற நிறுவனம். இப்ப இதை ஒரு பாதுகாப்பு உடன்பாடாகத்தான் மறுமலமாக பார்க்கிறார்கள், வர்த்தகத்தை மீறி. இப்ப இந்தியா ஏதோ ஒரு வகையில், இப்ப உங்களுக்கு தெரியும், குவாட் அமைப்பு என்று சொல்றது, இந்த இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா இணைந்த இந்த நாடுகள், இந்த கூட்டத்தொடர் ஜூன் 1 நடைபெற்றது. அப்போது அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்கோ ரூபியோ கூறியதும், இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்ற உறுதித்தன்மை என்று சொன்னால் நேட்டோவின் விரிவாக்கம், அது சீனாவுக்கும் தெரியும். சீனா எனவேதான் சீனா ஒன்றை கூறுகிறது, இந்த உக்ரைன் போரில் வந்து ரஷ்யா வெல்ல வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக நிற்கிறது. என்று சொன்னால், அதில் ரஷ்யா தோற்கடிக்கப்பட்டால் அடுத்தது இந்தோ பசிபிக் பிராந்தியம் தான் மிக பெரும் ஒரு இரத்த களரியாக மாறும். இப்ப இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குவாட்டின் நிலையில இலங்கை வந்து ஒரு மிக முக்கிய புள்ளியாக இருக்கின்றது. அப்ப இதில் தான் ஒரு ஆடுகளம் இருக்குது. இந்தியாவுக்கு அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்தியா இரண்டும் கெட்டான் நிலையில் இருக்கின்றது. இங்கே ஒரு காலம், அங்கே ஒரு காலமாக இருக்கின்றது. என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலை. இப்ப பாகிஸ்தானுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய பாகிஸ்தான் போர்ல அமெரிக்கா கூறிவிட்டது, எனது F-16 விமானங்களை இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ரெண்டு பேர் எதிரி, ஒரு எதிரி ஆயுதத்தை வாங்குறான், மற்றவரும் வாங்குறார். இவர் வாங்குறவட்ட சொல்றார், நீ உண்ட எதிரிக்கு எதிராக இந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது, பில்லியன் கணக்கில் கொடுத்து வாங்குறது என்னத்துக்கு என்ற ஒரு நிலை. அவன் அப்படியே சீனாட்டம் மாறிட்டான். இப்ப இந்த நிலைமை தான் இந்தியாவுக்கும் வரும். இப்ப இந்தியாவுக்கு F-35 விற்கணும் மட்டும் ட்ரம்ப் ஒற்ற காலில் நிற்கிறார். ட்ரம்பின் பிரச்சனை என்னன்னு சொன்னால், காசை கொண்டு வரணும் உள்ளுக்கு.
அப்ப எந்த ஆயுதங்களை நீ வாங்கணும் அல்லது வரிய கூட்டுவன் என்றால் அந்த ஆயுதங்களை கொடுக்கறதும் பத்தாவது அதற்கு அவன் சொல்றவாறுதான் நீங்கள் பயன்படுத்தணும் என்று சொன்னால் உங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கு. என்ன இரும்பு கடைக்கு போட வேண்டியால் உத்தரம் பில்லியன் நீங்கள் பார்க்கலாம். சீனாண்ட A10 வந்து $15 மில்லியன். பிரான்ஸ் இந்தியாவுக்கு வழங்கின ரஃபேல் வந்து சர்வீஸ் சார்ஜ் பார்ட்ஸ் எல்லாத்தோடும் சேர்த்து $248 மில்லியன். அப்ப 15 மில்லியனும் 248 மில்லியன் அதுவும் பயன்படுத்துறது அவன் சொல்ற ஆளுக்கு தெரியாதான் நீங்கள் பயன்படுத்தலாமே தவிர நீங்கள் உங்களோட வாட்டுக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் இதை மாட்டன்ட்டு ஜெய்சங்கர் சொன்னாலும் வரி கூடும். அப்போ ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை. இப்ப இந்தியா தனது சொந்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற தான் சொந்தமாக விமானங்களையோ எல்லாவற்றையும் தயாரிக்க வேண்டும் என்ற நிலை. ஆனால் அமெரிக்க ஆயுதத்தின் தரமும் இப்ப பிரச்சனை. நீங்க பார்க்கலாம், அண்மையில் 20 நாட்களாக F-35 ஒன்று கேரளாவில் நின்றது. அது தொடர்பாக இப்ப கேலி சித்திரங்களை கூட வரைந்திருந்தார்கள். அதாவது கேரளா ஒரு நல்ல இடம், அதை விட்டு நான் போக மாட்டேன் என்று அந்த விமானம் அங்கே நிற்குது என்று சொல்லி. பிரித்தானியாவின் விமானம், அதாவது அமெரிக்காவின், அதாவது உலகத்திலேயே மிகவும் தலை சிறந்த விமானம் F-35. அதை கொண்டு இறக்கினார்கள் இயந்திர கோளாறு என்று. முதல் சொன்னார்கள் பெட்ரோல் எரிபொருள் வர்த்தார் என்று, பிறகு சொன்னார்கள் இயந்திர கோளாறு என்று சொல்லி அதை இறக்கி வைத்து விட்டு சொன்னார்கள் அது ஹேங்கரத்தை மூவ் பண்ணக்கூடாது, நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்போம் சேட்டலைட்டால, ஏனென்றால் அதன் டெக்னாலஜியை திருடினாலும் என்ற ஒரு பிரச்சனை. 6 விமானப்படையினர் இரவு பகலாக விமானத்துக்கு பக்கத்திலே தான் படுத்திருந்தார்கள். 40 என்ஜினியர்ஸ் வந்தார்கள், லொக்கிட் மார்டின் மற்றது ராயல் ஏர்ஃபோர்ஸ் என்ஜினியர்ஸ். அவையாலும் திருத்த முடியாது. கடைசியா C-17 குளோப் மாஸ்டர் காகோ பிளேன்ல அதை கொண்டு போயிருக்கிறார்கள் 20 நாளுக்கு பிறகு. பனியிலும் மழையிலும் வெயிலும் அது நின்றதில்லை. இப்ப கேரளாவின் சுற்றுலாத்துறையே அந்த விமானத்தை வச்சு ஒரு மீம் கிரியேட் பண்ணி இருக்குது, தங்கட சுற்றுலாத்துறையை அதிகரிப்பதற்கு சொல்லி. இது பிபிசியே அதை போட்டிருக்குது. அப்ப தரமும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னொரு விதத்துல செய்தியை சொல்லுகிறது. அந்த ஆயுதத்தின் தரம் தொடர்பாக இப்ப இந்தியாவுக்கு ட்ரம்ப் போன பிப்ரவரி தான் நரேந்திர மோடி அங்கு போயிருந்தார். போயக்கதான் ட்ரம்ப் கூறியிருந்தார் F-35 வாங்குவோம். இப்ப F-35 திருத்தப்பட முடியாத நிலையில கேரளாவில் 20 நாள் நின்று அனாதரவா பேருந்து டிராக்டர்ல தான் கட்டி இழுக்கிறாங்க, டிராக்டர்ல தான் கட்டி இழுத்து ஏத்தி கொண்டு போறாங்க சொல்லிக்க. அதை வாங்கி கொண்டு என்ன சண்டைக்கு போறதுன்ற ஒரு நிலை. இப்ப ஏண்டா இந்தியாவில இருந்து ஏர் ஷோவில் வந்து 2 5ஆம் தலைமுறை விமானங்களை காட்சியப்படுத்தி இருந்தாங்க. ஒன்று ரஷ்யாண்ட Su-57, மற்றது அமெரிக்காண்ட F-35. இப்ப கடைசியா வந்து இப்ப F-35 நிலைமைய கேரளாவில வச்சு உலகமே அறிந்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்பத்த தொழில்நுட்பத்துல முந்தி அனைத்து மேற்குலக நாடுகள தொழில்நுட்பம் ஒரு மேலோங்கிய நிலையில் இருந்தது. இப்போ எல்லா நாடுகளிலும் எல்லோரும் கல்வியை கற்றிருக்கிறார்கள், எல்லோரும் தொழில்நுட்பத்துல முன்னகர்ந்திருக்கிறார்கள். அப்ப எல்லா நாடுகளும் அந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்கி நல்ல நல்ல நிலைக்கு முன்னகர்ந்திருக்கிறார்கள். இப்ப அமேசான், கூகுள் போன்ற நிறுவனங்கள் கூட, ஆப்பிள் நிறுவனங்கள் கூட இப்ப டீப் சீக்கத்தான் தங்களோட ஏஐக்கு பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக நான் கூறுவதில்லை, ப்ளூம்பர்க் போடுகிறது. என்னென்னு சொன்னால் இது அமெரிக்காவின் இதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வரப்போகுது. இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்றேன் என்றால், இப்படி அவங்களோட தொழில்நுட்பம் விழுகுது, அவங்களோட ஆயுதத்தின் தரம் விழுகுது, மற்றவங்க முன்னகர்ந்து கொண்டு வராங்க என்றால் இதனை முறியடிப்பதற்கு அவங்க மிலிட்டரி, அதாவது படைத்துறை ரீதியாக அல்லது கலகங்களை அல்லது பிரச்சனைகளை உருவாக்கி அவ்வாறு ஒரு இன்ஸ்டபிலிட்டியை தான் உருவாக்குவாங்க. இப்ப ஜப்பானிய பிரதமர் ஜப்பானிய தூதுவர் இலங்கைக்கு சொன்னது ஒன்று, நீங்கள் உங்களோட நல்ல ஆட்சி மற்றது அரசியல் உறுதித்தன்மை இல்லாமல் உங்களோட நாட்டுக்கு எந்த ஒரு முதலீட்டாளர்களும் வரமாட்டார்கள் என்று. அடுத்ததாக இலங்கையிட்ட இப்ப கூட நீங்க பார்க்கலாம், ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட 410 ரூபாய் 500 ரூபாய் போய்கொண்டிருக்கு. அடுத்தது இப்ப டெய்லி மிரர்ல எழுதுறாங்க, தேங்காய் வந்து 250 ரூபாய்க்கு மேல போயிருக்கிறது, மாங்காய் தேங்காய் என்று சொல்லி எல்லாம் பிரச்சனை. ரப்பர் உற்பத்தியும் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அடுத்ததாக இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் வந்து ட்ரக்ஸ் விற்பனை,
இல்லி அவங்க இதையால டிடெக்ட் பண்ண முடியாத வாட்ஸ்அப் குரூப்புகளை ஹேக் பண்ண முடியாத குரூப்புகள், ஃபேஸ்புக் குரூப்புகளை தொடங்கி அங்கு சட்டவிரோதமாக காணிகளை வாங்கி சட்டவிரோதமாக ஆலயங்களை அமைத்து அங்கு ஒரு செட்டில்மெண்ட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப முன்னே, அதாவது 100 வருடத்துக்கு முதல் மிகவும் ஹாட்ஸ்பாட்டா இருந்தது மத்திய கிழக்கு. அப்ப மத்திய கிழக்குல ஒரு இஸ்ரேலை உருவாக்கினார். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தை எப்பவும் ஒரு ரணகளமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது அது பிரச்சனையா. இப்ப ஹாட்ஸ்பாட்டா இருக்கிறது இங்கால சீனா, தென்னாசிய பிராந்தியம். அப்ப அவங்களுக்கு தென்னாசியாவில் ஒரு இஸ்ரேல் தேவை. நாளைக்கு கிழக்கு மாகாணத்துல இஸ்ரேலியர்கள் காசா மாதிரியோ அல்லது மேற்கு கரை மாதிரியோ ஒரு பிரதேசத்தை கையகப்படுத்தினாலும் கேட்க முடியாது. ஏனென்றால் அங்கு அமெரிக்கா கொண்டு ஆயுதத்தை இறக்கிவிடும், தாட்டையும் கொண்டு இறக்கி விடுவான், பேட்ரியாட்டையும் கொண்டு இறக்கி விடுவான். அதுக்கப்புறம் இந்தியாவும் ஒன்றும் செய்யலாத, யாரும் ஒன்றும் செய்யலாத ஒரு நிலைமை கட்டு மெல்ல மெல்ல அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இனி இஸ்ரேலை உருவாக்க வேண்டியது இங்க. கடந்த 100 வருஷம் அது அங்க, அடுத்த வருஷம் 100 வருஷம் இங்க என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்குது. இப்ப நீங்க கேட்டது போல இது இந்த தற்போதைய நிலை. இதுக்குள்ள நாங்கள் எங்க நிக்கிறோம் என்றதான் ஒரு சிக்கல். நாங்கள் எங்க நிக்கிறோம் என்று சொன்னால், எங்களிடம் எந்த விதமான இந்த பூகோள ரீதியாக எங்களுக்கு இது இல்ல, எங்களுக்கு என்ன லாபம், எங்களுக்கு என்ன சாதகம் பாதகம், இதுல என்ன செய்யணும் என்றது தொடர்பாக ஒரு அலசி ஆராய்ந்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை நகர்த்துவதற்கான யாரும் இல்லை. அமைப்புகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் இதை ஒரு செய்தியாக பார்க்கிறார்கள், அல்லது 4 யூடியூப்ல அதை போடுகிறார்கள், அல்லது அதை வைத்து ஏதாவது 2 காசு சம்பாதிக்கிறார்கள், அத்துடன் கலைந்து போய்விடுகிறார்கள். இதை ஒரு சாதாரண ஒரு செய்தியாக பார்த்து கடந்து போகிறார்கள் தான். அதனால் நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை அவர்கள் யோசிக்கிறார்கள். தங்கள் எனர்ஜியை தங்கள் சக்தியை தேவையில்லாமல் வீணடிக்கிறார்களே தவிர இதற்கு யூஸ் பண்ணுவது இல்லை. உதாரணமாக நீங்க பாருங்க, ஒரு சிங்கம் 4 மணத்தியாலம் தான் வேட்டையாடும், 20 மணத்தியாலம் தூங்குமா. சிங்கம் 20 மணத்தியாலம் தூங்கும். அப்ப சிங்கத்துக்கும் அந்த 20 மணத்தியாலத்துக்குள்ள நாயோட ஓட்ட போட்டி வைக்கலாம், அல்லது குரங்கோட சண்டைக்கு போகலாம். இப்படி அது எவ்வளவு இப்படியான வேலையில செய்யற இல்லை. அது ஏனென்றால் தன் எனர்ஜியை சேவ் பண்ணுது. ஏன் அதுக்கு தேவை அந்த எனர்ஜி வேட்டை தான் அதுக்கு முக்கியமானது. தன் சந்ததியை காப்பாற்ற வேணும், அதுக்கு அடுத்ததாக அது தன் இனத்தை வளர்க்க வேண்டும். அதுக்கு அப்ப அந்த எனர்ஜியை காப்பாற்று. அது தேவையில்லாம நாயோட ஓட்டப்பட்டியோ குரங்கோட சண்டைக்கோ அப்படி போறதில்லை. அதே போல இப்ப நாங்கள இனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத விடயங்கள்ல எனர்ஜியை விடயமாக்குகிறார்களே தவிர அந்த சக்தியை ஒன்று திரட்டி நீங்கள் இதற்கு யூஸ் பண்ணதாக இல்லை. அண்மையில் கூட இந்த செம்மணி விவகாரத்தை தொடர்பாக பலர் என்னோட கதைத்தார்கள், என்னென்று அடுத்ததாக நகர்த்தலாம் என்று இதை. அப்ப நான் ஒன்றுதான் கூறியது, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன நாட்டில் உங்கள் எல்லா சக்தியையும் ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு சிறிய நாடு இது தொடர்பான ஒரு நல்ல வரைவை வரைந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயோ அல்லது பாதுகாப்பு சபையிலேயோ அல்லது மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலோ முன்வைக்கிற மாதிரி கொண்டு வாங்கும். நீங்கள் இப்ப பிரித்தானியாவோ கனடாவோ இந்தியா யாரும் வைக்க மாட்டாங்க. நீங்களும் 4 சூம் மீட்டிங்களை போட்டு விட்டு கிளஞ்சு போறதால இது நடக்காது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா பிரச்சனையை கொண்டு வச்சது சவுத் ஆப்பிரிக்கா. இன்னும் பல கேஸ்களை போட்டது மலேசியா, இந்தோனேஷியா. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 2 தேசங்கள் என்ற ஒரு கோஷத்தை முன்வைக்க போறது சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்து நாடுகள்லாம் செய்கின்றன. அங்கு கூட அமைப்புகள் செய்தது குறைவு. இவ்வாறான நாடுகளை நீங்கள் ஏதாவது ஒன்றை கொண்டு இந்த செம்மணி விவகாரத்தை அது வடிவாக சாட்சியங்களுடன் இருக்கின்றது. உங்கள் சக்திகளை நீங்கள் அதற்கு செலவழித்தீங்க. அதுக்கு தான் நான் இந்த சிங்கத்தின் கதை சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு எதுக்கு தேவை, எதற்கு நீங்கள் எதற்கு செய்யப்பட வேண்டும், எதற்கு செய்யப்படக்கூடாது என்பதில் ஒரு தெளிவான வரைமுறை இருக்குமாக இருந்தால் இதை கொண்டு வருவீர்களாக இருந்தால் இதன் மூலம் நீங்கள் தற்போதைய இந்த பூகோள அரசியல் சூழலில்
ஏதாவது ஒரு தரப்பை உங்கள் பக்கம் உள்வாங்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் சிங்கத்தினுடைய கதை, இந்த அனாலஜி எனக்கு நல்லா பிடித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேரளா சுற்றுலா பயணம் அதிகரித்திருக்கிறதால் இந்தியா தன்னுடைய 15 மில்லியனை அதனால் வசூலித்து விடும் என்று சொல்லலாம். நன்றி. நிறைய விடயங்கள், நிறைய தகவலை தந்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் இப்போ ஜூம் வாயிலாகத்தான் எங்களுடைய தமிழர்கள் இப்பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுகிறார்கள். அப்பொழுது வாரத்துக்கு ஒரு ஜூமும் மாதத்துக்கு ஒரு ஜூம் கோலும் வைத்து விட்டால், முன்னர் இப்படித்தானே அமைப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வாறு அமைப்புகள் செய்திருந்தார்கள், ஏதோ நாங்கள் செய்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே கேட்பது இந்த அமைப்புகளிடம், தாருங்கள், நீங்கள் இதுவரையில் ஆக்கப்பூர்வமான செய்த ஆதாரங்களை கொண்டு வாருங்கள், துணிவிருந்தால் வாருங்கள். ஆனால் ஒருவராலும் அதை செய்ய முடியாது, அந்த பயத்தில் தான் ஒழித்து நிற்கிறார்கள். இங்கே மட்டுமில்லை, நான் 2 நாட்களுக்கு முன்னதாக நேரு குணரட்னம் அவர்களோடு உரையாடும் பொழுது கூட அவரும் கூட அதைத்தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இளையவர்கள் எடுக்கின்ற முயற்சியை தடுப்பதற்கு ஆஸ்திரேலியாவில் முயற்சி எடுக்கிறார்கள். இதுதான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்பதை நேருவும், நீங்கள் கூறியது போல் நேரு அவர்களும் சுட்டிக்காட்டியிருந்தார். நன்றி அதற்காக அரசர்களே. இந்த விடயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துவதனால் தான் இந்த மக்கள் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மாஸ்டர் ஆரம்பத்தில் பேசும்பொழுது கூறினீர்கள், தமிழ் மக்கள் எதிர்வினை ஏற்படுத்துவது முக்கியம் என்ற விடயங்களை நீங்கள் கூறினீர்கள். இனி சமகால அரசியலை தெளிவுபடுத்துவது முக்கியம் என்று கூறினீர்கள். அரசு நான் இப்ப கேட்ட பொழுது யார் அதை செய்வார்கள், தமிழ் தரப்பில் யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் தாங்கள் ஏதோ செய்வது என்று இப்ப ஜூம் வாயிலாகத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அது எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஏதோ தாங்களும் பங்களிக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக. இப்ப செம்மணி புதகுலியை பாருங்கள், தோண்ட தோண்ட தமிழ் மக்களுடைய உடலங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு என்ன வழி இருக்கிறது? ஒன்றுமே செய்வதற்கு ஒருவருமே இல்லை என்றால் அப்ப என்ன செய்யறது தமிழ் மக்கள்? இந்த விடயத்துல கிருஷாந்தி கொலை வழக்கு விசாரணையின் பொழுது ராஜபக்ஷக்கு தண்டனை அளிக்கப்பட்ட பொழுது அவர் அப்பொழுதே கூறினார், நானே என்னுடைய இதே கைகளால 400 பேரை புதைகுழிக்குள் தாட்டும், எனக்கு மட்டுமே நீங்கள் இப்பொழுது தண்டனை சாரிங்கள் என்ற கேள்வியை கேட்டதன் மூலமா தான் அங்க அந்த புதைகுழி இருக்கின்றதே வெளிவந்தது. அது அவர் அந்த நீதிமன்றத்துல வச்சு பகிரங்கமாக சொன்னது 1998ஆம் ஆண்டு. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டுல இருக்கிறோம். இந்த 27 வருஷ காலத்துல அந்த ஒரு நீதிமன்றத்துல வெளிப்படையாகவே 400 பேர் அங்கு கொன்று புதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையிலே அதற்கான ஒரு நீதி வழங்குற முயற்சி கூட எடுக்கப்பட இல்லை. அப்படியான நிலையில இப்ப அங்க விரிவாக்கத்துக்கு கட்டிட விரிவாக்கத்துக்கு போன இடத்துல இந்த திரும்பவும் இந்த எலும்புக்கூடல் கண்டெடுக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சியை இப்ப இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தாங்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குறதுக்கான ஒரு முறையை கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லி ஒரு பரப்புரை செய்யறதை பயன்படுத்தும். நிச்சயமாக அரசாங்கம் இதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும். ஆனால் அதுல கண்டெடுக்கப்படுற தடயங்களை பயன்படுத்தி அதற்கான உண்மையான நேர்மையான நீதியை வழங்குவார்களான்னு அங்கதான் கேள்வி இருக்கு. அங்கதான் கேள்வி இருக்குது. நீங்க என்றால் 400 பேர் அங்க புதைக்கப்பட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் அளித்த வாக்குமூலம் எவ்வளவு முக்கியமானது. சரியான ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற ஒரு ஜனநாயக ஆட்சியை நீங்க முன்னெடுக்க விரும்பி இருந்தால், நல்லாட்சியை முன்னெடுக்க விரும்பி இருந்தால், பொறுப்புக்கூறல முன்னெடுக்க விரும்பி இருந்தால் அன்றைக்கு அதை செய்திருக்கவன். அன்றைக்கு அதை செய்திருந்தால் அதை இனியும் பெறலாம். அதாவது இது எங்களோட ஈழத்து தமிழ் அரசியல்வாதிகள்ல முழு பிழை. ஏனென்று சொன்னால், நேற்று முன்தினம் என்னிடத்துல இங்கே இருக்கிற ஒரு மாணவன் ஒரு கேள்வியை கேட்டான், ஏன் எல்லாரும் வரலாறுன்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜூமை பிரபலியப்படுத்துறதுக்கு வரலாற்றை பற்றி பேசுறது, சோழன் ஆண்டான் சேரன் வாழ்ந்தான்ற அதைய ஏன் கதைக்கிறீங்க? 1975ஆம் ஆண்டுலேயே தந்த செல்வநாயகம் இந்த வரலாறு எல்லாம் முற்றுப்பட்டு விட்டது, இனிமேல் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்களே முன்னெடுக்க தன்னாட்சி உரிமைக்கான புதிய அரசியல் யுகத்தை தோற்றுவிக்க அந்த அப்ப அதை எப்படி வளர்த்தெடுக்கிறேன்னு இல்லாமல் இப்ப நீங்கள் அதையும் இதையும் பேசி என்ன செய்ய போறீங்க? ஆனால் அவர் முடிச்ச வரலாற்றை நீங்கள் திரும்பியும் இந்த குப்பையை கிளற மாதிரி என்ன செய்யறீங்கன்னா, திருப்பியும் சமஷ்டி என்பது ஒரு
அர்த்தமற்றது செயல்படாதுன்னு சொல்லி முடிச்ச சமஷ்டி பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. சமஷ்டியில வரலாறு வந்து 1975 அப்படியே முற்றுப்புள்ளி முடிஞ்சது. அது மாத்திரமில்லை, அவர் தெளிவாக சொன்ன விஷயம், இந்த ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த குடியரசை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. அதான் உண்மை. அந்த பின்னணியில தான் பிறகு வந்து காங்கிரஸ் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதை புளிபசைட்னு சொல்லுவார்கள், அடையாள குடியேற்றத்தில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதை வந்து வட்டுக்கோட்டை தீர்மானமா தமிழர்கள் மாற்றினார்கள். 76ல் 77ல் வந்து அது வந்து மக்களாணையாக பெறப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த எங்களுடைய தன்னாட்சியை பயன்படுத்தி நாங்கள் எப்படி வாழ வேணும் என்ற அந்த தன்மையில ஒரு தூரம் கொண்டு போகல. இதுதான் இருக்கிற பிரச்சனை. நீங்க எங்க போனாலும் இன்றைக்கு இருக்கிற நிலையை பாத்தீங்கன்னா, இப்ப அரசு வந்து தெளிவா சொன்னார். அதாவது ஒவ்வொரு நாடும் தான் எப்படி தப்பி பிழைக்கிறன்ற பிரச்சனைகளை நிற்கும். எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை, ஒரு நாட்டுக்கு பிரச்சனை நிற்காதுங்க. ஜப்பான் பொருளாதாரம் கூட சரின்னு சொல்றாங்க. இந்தியாவோட பொருளாதாரம் வந்து கேள்விக்குறியா இருக்கின்ற கட்டுரைகள் வந்து கொண்டிருக்குது. சீனாக்களை கூட இயற்கையா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைதூக்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார். இன்றைய கூட அமெரிக்கால வந்து டெக்சாஸ்ல வந்து 23 பேர் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால வந்து உயிரிழந்த சோகமான செய்தியை காலையில கேட்டோம். அப்ப உலகம் முழுக்க காலநிலை சீர்கேடு காரணமாகவும் பொருளாதார தளம்பல்கள் காரணமா உலகம் முழுக்க அதிர்ந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நிலநடுக்கத்துக்கு சமானமான நிலையில அதிர்ந்து கொண்டிருக்கு. எந்த நேரத்துல இது மேல கிளம்பும், எந்த நேரத்துல இது கிளம்பும்னு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு மாற்றத்துக்குள்ள இருக்கு. ஆனா அதை உணர்ற தன்மை இல்லாமல் இப்பயும் வந்து கடவுள் எங்களை காப்பாருன்ற ஒரு கோஷ்டி, கடவுள் வந்து எங்களை காப்பாருன்னு கோயில் முழுக்க படுத்தெலும்புற தன்மை கொண்டுதான் ஒரு கோஷ்டி. பாவம், நீ செய்யற கடவுள் செத்துக்கிட்டாருன்ற அந்த நூலை வாசிச்சாலே எங்க ஆட்கள பிரச்சனை விளங்கும். அதாவது வந்து இந்த உலகத்துல வந்து மனிதனுக்கூடாகத்தான் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே தவிர, மனிதனை மீறி ஒரு மனிதனுக்கு மேற்பட்ட சக்தியால இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அது இயற்கையால் ஏற்படுறது. அப்ப இயற்கையும் மனிதனும் மட்டும்தான் போராடுகின்ற ஒரு உலகத்துல நாங்கள் இருக்கிறோமே தவிர, இங்க வந்து வேறொருவரும் வானத்தில இருந்து ஸ்புட்னிக்ல வந்து இங்கேயும் எதையும் செய்ய போறதும் இல்லை, இங்க இருந்து ஸ்புட்னிக்ல ஏறி வானத்துல போய் இங்க கடவுளை காண போறதும் இல்லை. இது ரெண்டும் நடக்க போறது இல்லை. இது தெளிவா சொன்னது சைவம். இன்னைக்கு வந்து நாளைக்கு 7ஆம் தேதி வந்து நாளை மறுநாள் 7ஆம் தேதி வந்து சைவ சித்தாந்த பெருமன்றம் தோன்றிய 120வது ஆண்டு வருகிறது. அந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் தான் இலங்கையினுடைய தமிழறிஞர்கள், சைவ வித்தகர்கள் எல்லாரும் இணைந்து பல உண்மைகளை வெளிப்படுத்தியது. இந்த சங்கத்தமிழ் என்ற இலக்கியத்துக்கு சங்கத்தமிழ் இலக்கியம் பெயர் வைத்ததே அந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் தான். அந்த அதே சைவ சித்தாந்த பெருமன்றம் தான் தமிழ் செம்மொழின்றதை வெளிப்படுத்தியது. அங்குதான் விபுலானந்தர் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து சங்குவழி என்ற ஒரு கிராமத்தை அரசன் பல்கலைக்கழகத்தை அமைக்கிற கொடுத்தா, நான் அப்படின்னால வந்து தமிழருக்கான ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு சொல்லி யார்கிட்ட ராஜா சார் அண்ணாமலை செட்டியார்கிட்ட போய் கேட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தொடங்குறதுக்கான தன்மைகள்லாம் அந்த அந்த சங்கங்களுக்கு கூட தான் நடந்தது. அந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்துடைய 120வது ஆண்டு வருகிற நேரத்திலேயே அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டு ஈழ தமிழ்லேக்க உறவு, சைவ உறவு எவ்விதமாக வந்து அந்தந்த நாடுகளுடைய அடையாளத்தை பேணக்கூடிய முறையில இருந்தது. இன்றைக்கு அதுவே இல்லாமல் வந்து இன்றைக்கு வந்து இந்திய கலாச்சாரத்துக்குள்ளே, இந்திய பண்பாட்டுக்குள்ளேயே வாழ்றோம்னு சொல்ற அளவுக்கு ஈழத்தமிழர்கள் மாறி இருக்கிறார் என்பதை இங்க ஆக்ஸ்போர்ட்ல வந்து திருவள்ளுவரை கொண்டு வச்சு நடத்தின கூத்துல தெளிவா தெரிஞ்சுது. அப்படின்னால உங்களுடைய கருத்தியல் எப்படி தாழ்ந்து போகுது, உங்களுடைய பலம், இந்த மண் எங்களை சொந்த மண் என்ற பலம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது அடுத்த மிக முக்கியமான மாற்றம் என்னன்னு சொன்னால், சமுக்தி திட்டம் என்று சொல்லி கிராமங்களுக்கு சக்தி அளிக்கிற திட்டத்தை வந்து அன்றகர்ம திசுநாயக்காடு அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருக்கு. இந்த திட்டத்துல வந்து மிக முக்கிய சமூக சக்தின்னு சொல்லி எம்பவர்மெண்ட் டு பீப்புள்னு சொல்லி சொல்லப்படுற அந்த விஷயத்தை வந்து ஒரு வேலை திட்டமாகவே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடங்கி இருக்குது. இந்த வேலை திட்டத்துல குறித்து அன்றகர்ம திசுநாயக்கா நிகழ்த்தி இருக்கிற உரையை எடுத்து வாசிச்சால் நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிளவுறோம்னு தெரியும் என்று அவர் அதுல மிக தெளிவாக சிங்கள மக்களுக்கு சார்பாக தான் சொல்றார். அவர் வந்து ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில பேசுறாரு. அது வேற விடயம். நாங்க சொல்ற விடயம் அதாவது வந்து கிராமங்களை நீங்கள் வந்து புதுப்பிக்காவிட்டால், கிராமங்களுக்கு சக்தி அளிக்காவிட்டால், கிராமத்தில் தான் நிலம் இருக்கிறது, கிராமத்தில் தான் நீர்வளம் இருக்கிறது, கிராமத்தோடு தான் கடல் இருக்கிறது. நகர உருவாக்கம் மனிதனால் செய்யப்பட்ட செயற்கையான ஒன்றே தவிர அந்த கிராமங்களை சுற்றி வரதான் இயற்கையுடைய வளம் இருக்கிறது. மனிதருடைய பலமும் அங்குதான் இருக்கின்றது. நிலத்திலே இருந்து உணவு வேற இல்லைன்னா நீங்கள் என்னதான் ஆகாயத்தில் ஏறி செவ்வாய் மட்டும் போனாலும் கூட அத்தனை பேரும் சாவிங்க நிலத்தில இருந்து உணவு வேறாவிட்டா.
காற்று தூய்மை இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அப்ப எவ்விதமாக தேசிய மக்கள் சக்தி, தேசிய சக்தின்றது மக்களிடத்திலான் இருக்குது என்று சொல்லி கிராமத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. அது அவர்களுக்கான அரசியல் பிளவும் கூட. என்ன சொன்னா எஸ்டிபிள்யூஆர் பண்டாரநாயக்கா அதைத்தான் செய்தார். அவர் அதே வேலை தான் செய்தார். அதாவது மாணவர்கள், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், நாட்டு வைத்தியர்கள், பிக்குகள், இந்த 5 பேரையும் ஒருங்கிணைச்சதன் மூலமா தான் சிங்கள சமுதாயத்தை உலகத்திலேயே மிக சிறிய மக்கள் தொகையை கொண்ட, அந்த நேரத்துல பிரித்தானிய காலத்துல பிரித்தானிய அரசுல சிங்கள மக்களுக்கு பெரிதாக செல்வாக்கு இருக்கவில்லை. முழு செல்வாக்கும் இருந்த தமிழருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய செல்வாக்கோடு இருந்த தமிழரால தங்களோட மண்ணுக்கான, தங்களோட மக்களுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியவில்லை. ஆனால் எல்லா சக்தியும் இழந்திருக்கிறீங்கன்னு அவர்களுக்கு சொன்னதும் தமிழர். அங்கு போய் பொன்னமன ராமநாதன் எடுத்தாலும் சரி, அல்லது யாழ்ப்பாண காங்கிரஸ் எடுத்தாலும் சரி, நாங்கள் தான் போய் அவர்களுக்கு சொன்னோம், நீங்கள் ஜீனியஸ் ரிச்சர்ட் ஜெயவர்தன, ஃபீலிக்ஸ் டேஸ் பண்டாரநாயக்கா என்று சொல்லி எல்லாருமே நீங்கள் சலமன் டேஸ் பண்டாரநாயக்காண்டு எல்லாருமே ஐரோப்பிய இயக்கத்துக்குள்ள போகாதீங்க, எல்லாருமே நீங்கள் கிறிஸ்தவ மயத்துக்குள்ள போகாதீங்க, நீங்க உங்களுடைய பௌத்தத்தை காப்பாற்றுங்க, உங்களுடைய சிங்களத்தை காப்பாற்றுங்க சொன்னதும் நாங்கள். ரெண்டாவது காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுபடுவதற்கு அந்த மக்கள் பெருந்தொகையான மக்களாக இருக்கிறோம், நாங்களும் அவர்களும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருந்தது. அப்ப நாங்களே சொல்லி நாங்களே இது பண்ணி போட்டு இப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப அனுரகுமார திசுநாயக்கோட அரசாங்கம் அடிமட்ட சிங்களவர்களுக்கான அரசாங்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற உண்மை மறுக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும், கிராமத்தில் இருந்துதான் தங்களுக்கான ஆற்றலை பெற வேண்டும். என்றால் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க கூட கடந்த வாரத்தை சொல்லி இருக்கிற விரைவில் ஆட்சி மாற்றம் என்று. அவர்களுக்கு தெரியும், ஒரு பக்கத்துல மஹிந்த கோத்தபாய கும்பல், மறுபக்கத்துல ரணில் விக்ரமசிங்கோட கோஷ்டி, இதுக்கு அங்கால சந்திரிகா படுத்திருந்து கொண்டே குழல் ஊதுற கண்ணனாக இருக்கிற விளையாட்டு, எல்லா விளையாட்டும் அவர்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு மத்தியில தாங்கள் அங்க நிலப்பெறதா இருந்தா அந்த 79% கிராமத்தில் இருக்குது. இலங்கையினுடைய மக்கள் தொகை 79% கிராமத்தில் தான் இருக்குது இன்றைக்கும். அப்ப அந்த மக்கள் தொகையை போய் பலப்படுத்த வேணும்னு சொன்னா, ஆனால் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலுக்குள்ள நாங்கள் 400 இல்ல 300 இடத்தை வந்துட்டோம்னு சொல்லி விசிலடிக்கிற சுமந்திரன் கோஷ்டி, தமிழரசு சொல்ல மாட்டேன், இந்த தமிழரசு கட்சி முடிஞ்சது. இந்த சுமந்திரன் கோஷ்டி இல்ல எனக்குத்தான் கிளிநொச்சி உட்பட இந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ள எனக்குத்தான் உரிமை இருக்குன்னு சொல்ற சிவஞானன் கோஷ்டி, ஸ்ரீதரன் சிவஞானன் கோஷ்டி எல்லாத்தையும் விட்டு போட்டு ஆரோடையாவது போய் நின்று நான் அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி இந்த காலத்துல நான் அன்றைக்கு யாழ்ப்பாணத்துல மாநகர சபை ஆணையாளராக இருந்தேன், பிறகு கட்சிகளால் அதிகாரம் பெற்று இன்றைக்கும் இந்த அதிகாரத்தோடு இருக்கணும், பதவிக்குத்தான் நான் செய்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிற சிவஞானம் இவர்தான் அரசியல் தலைமை. இந்த அரசியல் தலைமைக்கு இடையில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சில நல்ல முயற்சிகளை முன்னெடுக்கிறதுக்கு முயன்றும் கூட அவருக்கு கூட இவர்கள் யாருமே எந்த ஆதரவும் கொடுக்காத நிலையில அவர் தேய்த்து போய் நிற்கிறார். அது நாங்க நடந்து கொண்டிருக்குது. அப்போ விதமான ஒரு சூழல்ல கிராமத்தை தயவு செய்து திரும்பி பாருங்க. மாசேதிங் இன்றைக்கு சீனா இவ்வளவு பெரிய வலிமை படைச்ச ஒரு சக்தி படைத்த இடமா இருக்குன்னா அந்த மாசேதிங் கூட ஒரு சொல்லு, கிராமத்துக்கு போங்கள், கிராமத்துக்கு போங்கள், இது ஒரு சொல்லுதான் மாசேதனுடைய மாற்றத்துக்கான காரணமாக இருந்தது. கிராமத்துக்கு போங்கள். நீங்கள் இன்றைக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிற்கிற உங்களுக்கு எந்த ஒரு உள்ளூராட்சி சபையில ஒரு மாநகர சபை அல்லது நகர சபை அல்லது கிராம சபை உறுப்பினராவது சொல்லுங்க, உங்களோட பக்கத்துல என்னென்ன இயக்க வளம் இருக்குது, என்னென்ன மனித ஆற்றல்கள் இருக்குது, யார் யாருக்கு இணைப்பதற்கான என்ன செய்ய வேண்டும், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, கடைசி மட்டும் இல்ல. நாங்கள் இந்த கட்சி இந்த சபையில இருந்தால் அது வெற்றி, அவ்வளவுதான். பாராளுமன்றத்துல உங்களுக்கு இருக்கிறது ஆக எல்லாம் கூட்டி எல்லாரும் ஒன்றடியா போனீங்கன்னா 28 பேருக்கு மேல அங்க நிக்க மாட்டீங்க. 28 பேரோட அங்க இருக்கிற அந்த மிகப்பெரிய சிங்கள பெரும்பான்மையை பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க பாராளுமன்றத்துக்குள்ள? 28 பேரும் மிச்சம் இருக்கிற அதை பார்த்தாலும் இந்த யானையும் வரும்பு மாதிரி இருக்கும். நீங்க இந்த பார்லமெண்ட் நடந்து கொண்டிருக்கல தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிற பகுதியையும் நீங்கள் சிங்கள பிரதிநிதிகள் இருக்கிற பகுதியிலையும் பார்க்கல ஒரு யானைக்கு முன்னால ஒரு எறும்பு ஒன்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நீங்க பார்லமெண்டத்துக்குள்ள வெட்டி எழுத போறீங்களா? அதுக்காக பார்லமெண்ட் முறை வேண்டாம்னு நாங்க சொல்லல. உங்களுக்கான ஆற்றலை அதை பயன்படுத்தி நீங்கள் வெட்டுவதான் வேறு சொன்னார். அதாவது ஒவ்வொரு நிலையிலும் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நாங்க உருவாக்குறோமா? இப்ப மிக தெளிவாக யார் அனுரகுமார் திசுநாயக்கா இந்த சமூக சக்தி திட்டத்தை அறிமுகம் செய்யக்குள்ள ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது ஒரு புறம் பொருளாதார வளர்ச்சியும்
மறுபுறம் பொருளாதார விரிவாக்கம் அடைய வேண்டும். கிராமிய மக்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் உருவாக்கப்படாவிட்டால், அவர்கள் பொருளாதாரத்தில் பங்கேற்பாளராக இல்லாவிட்டால், சாதாரண மக்கள் பொருளாதாரத்திலிருந்து வெளியேறும் குழுவாக மாறிவிடுவார்கள். இதான் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் யாழ்ப்பாணத்துடைய பொருளாதாரத்துல சாதாரண மக்கள் பங்கேற்கக்கூடிய எந்த யாழ்ப்பாணம் சொல்லிக்கலாம். நான் யாழ்ப்பாண அரசுல இருந்த பகுதியை தான் சொல்றேன். வன்னி அரசும் யாழ்ப்பாண அரசிலும் இருந்த பகுதியை, யாழ்ப்பாண நகரத்தை சொல்ல இல்லை. அந்த பகுதியில நீங்கள் எதையுமே செய்யாவிட்ட காரணத்தினால அங்க இருக்கிற இளைஞர்கள் ஒருவருக்கும் அவர்களுக்கு இலங்கையில பொருளாதாரத்துல தீவினுடைய பொருளாதாரத்துல பங்களிக்கிறதுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை. அந்த பொருளாதாரத்துல பங்களிக்கிற சக்தி எங்கிருந்து வருகிறதுன்றதை அன்று குமரநாயக்கா சுட்டி காட்டுறாரு. எங்கிருந்து வருகிறது? கல்வியில இருந்து வருகிறது. அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியா இருக்க வேணும்? நாங்கள் கடந்த காலத்தை பற்றி படிச்சு கடந்த காலத்துல நீங்கள் PhD செய்யற கல்வியா இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. அவர் சொல்றாருன்னா அந்த கல்வி முறை, ஹரணி அபேசுகிற இலங்கையில பிரதமரும் தெளிவா சொல்றாரு, அந்த கல்வி முறை இப்ப இருக்கிற உற்பத்தியை ஊக்குவிக்க வேணும், இப்ப இருக்கிற பொருளாதாரத்துக்கான சக்தியாக இவர்கள் இணைக்க வேணும். அப்படி இணைச்சாதான் உலக நாடுகள் கூட அங்க இவர்களுக்கு எங்களுக்கு தேவைண்டு வருவார்கள். சாதாரணமாக கூட தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில பிள்ளை இருக்குமாக இருந்தால், பிள்ளைக்கு யார் பால் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் தான் பிள்ளை செய்யணுமே தவிர தாயோட சேராது. அதுதான் அடிப்படை உண்மை. அப்படி இங்க ஆக்ஸ்போர்ட் ஒரு வழக்கு கூட நடந்தது. ஒரு தமிழ் பிள்ளைய அவர்கள் எந்த நேரமும் ஒரு வெள்ளைக்கார வீட்டில விட்டுட்டு வேலைக்கு போறது, காலப்போக்குல அந்த புள்ள அங்கேயே இருந்து கொண்டு தாய்ப்பட்டு போக மாட்டேன்னுட்டு அப்ப இவர்களோட நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். இது எங்கட புள்ள திரைச்சொல்ல நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொன்னவர், பிள்ளை இவர்களோட சேர்ந்து வளர்ந்துட்டுது, அந்த பிள்ளையை என்னால பிரிக்க முடியாது, அந்த பிள்ளைக்கு 18 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை தீர்மானிக்கட்டும் என்று முடிவு வந்தே தவிர, நீங்கள் கிராமத்துக்கு போகாமல் சாதாரண இளைஞர்களுடைய தேவை என்னன்னு தெரியாமல், அங்கே இருக்கிற கல்வியை நீங்கள் முன்னேற்றாமல், அங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகளை நீங்கள் முன்னேற்றாமல், என்னையா உங்களுக்கு தேச நிர்மாணமும், என்னையா உங்களுக்கு அரசியலுமே என்ன பேக்காட்டுறீங்களா எல்லாரும் சேர்ந்து நின்று கொண்டு? இது மக்களை வாழ வேண்டியவர்கள், மக்களுக்குரியது மண்ணுக்கான தன்மை அவர்களுடைய வாழ்வில இருந்து வர வேண்டும். அந்த வாழ்வு உறுதிப்படுத்தப்படாவிட்டால் எதுவுமே இல்லை. இதான் உண்மை. தேசியத்தால ஒரு அவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில பொருளாதாரத்தோட ஒரு பக்கம், ஒவ்வொரு நிமிஷமும் எந்த இடத்துல குண்டு விழுவண்டு இல்லாத பிரச்சனை, இன்னொரு பக்கத்துல ராணுவ இந்த நேரத்துல தொகுத்து சுட்டு கொண்டு ஓடி வருவான்னு தெரியாது இல்லை. அத்தனை சிக்கலுக்கு மத்தியிலும் எதுக்காக தமிழ்ல பொறுமைய மேம்பாட்டு பேரை அமைச்சார், எதுக்காக காந்தரூபன் அறிவிச்சொல்லி அமைத்தார், எதற்காக செஞ்சொல்லி அமைத்தார், எதற்காக அந்த நேரத்தில் எல்லாருமே சண்டை பிடிச்சிருக்கலாமே. எதற்காக? மக்களுடைய பங்களிப்பும் அவரவர்கள் அந்த துறையில பங்களிச்சா தானே நீங்கள் மக்களுக்கான நாட்டின் இது எங்களுடைய நாடு என்ற எண்ணம் பெறும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்க சாதாரண அங்கேயே போராட்டத்துக்கு பிறகு பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு இது என்னுடைய நாடு என்ற எண்ணம் இல்லை, நான் ஸ்ரீலங்காவினுடைய பிரஜை என்ற எண்ணம் தான் இருக்குது. அவருடைய பேசுகின்ற பொழுது அவர்களே சொல்லுகிறார், ஆகவே எங்க பிளவிட்டு இருக்கிறோம் என்றால், இப்ப அரசு சொன்ன முக்கியமான கருத்து என்ன சொன்னார், இதையும் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்ற பழகுங்க, இல்லை என்றால் தயவு செய்து இடத்தை காலி செய்யுங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான தேவையாக இருக்கு. உண்மை மாஸ்டர், நீங்கள் இருவரும் கூறியதுதான் சரி. ஆனா அந்த நிலைமையை பார்க்க முடியாமல் இருக்கின்றது என்பதை இங்கே உறுதியாக கூறலாம். நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஈழத்தமிழர் நிலைமையை ஈழத்தமிழரே பாதுகாத்தாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் அதை யோசிச்சு கொண்டிருக்கிறேன், எவ்வாறு அதை வழி நடத்த போகிறார் என்று. அரசு மாஸ்டர் கூறினார், எளியவர்களுக்கு தமிழ் மக்களுடைய கடந்த கால வரலாறு தெரியாது, அவர்கள் அந்த விடயங்களுக்கு சென்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு தயாரில்லாமல், ஆனால் செம்மணி நல்ல ஒரு வழியை காட்டியிருக்கிறது. கடந்த காலத்தில் சிங்கள பேரினவாத அரசாங்கம் எவ்வாறு தமிழ் மக்களை நடத்தினார்கள் என்பதை காட்டியிருக்கு. தெற்கிலங்கையில் சரத் வீரசேகரா கூறுகின்றார், அந்த செம்மணி புதைகுழியில் இருப்பது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்கள் என்றும். விமல் வீரவன்சா சொல்லுகிறார், கடந்த காலங்களை கிண்டுவதால் நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீர்கள், ஐநா சபைக்கு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், சாட்சியங்கள் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன். தமிழ் மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக அழைக்கப்படுகின்ற விடயங்களை எடுத்து காட்டுவதற்கும் தடயங்களை எடுத்து போட்டு அதற்கு இவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்று காட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான், நல்ல சந்தர்ப்பம். ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன, சாட்சிகள் இருக்கின்றன, அதை எவ்வாறு கொண்டு போகலாம் என்றதான் பிரச்சனை. சரத் வீரசேகரா சொல்கிறார், தான் ஐக்கிய நாடு சபைக்கு நேர வாரன் என்று. அது சாத்தியம், அவரை நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவர் அதுக்குரிய கிரவுண்ட் ஒர்க் செய்திருக்கிறார். அவர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நேர சென்றாலும் அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்க பல நாடுகள் இருக்கின்றன. அங்கு நடைபெற்றது அது விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்றதுக்கு பக்கத்து நாடே இருக்கிறது. சரி, இப்ப இதில் நிரூபிக்கப்பட்டாலும் சாட்சியங்கள் இருந்தாலும் எங்களுக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு ஆதரவா வாரத்துக்கு எந்த நாட்டை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம்? பிரித்தானியா வருமா?
வருமா கேட்டு பாருங்க. நீங்க வேணுமெண்டா கேட்டு பாருங்க. 5 லட்சம் பேர் இருக்கிறீங்க, கேட்டு பாருங்க வருமா? வராது. கனடா இன்னும் மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள், இல்லை. மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறீர்கள், ஓகே. கனடாவில், பிரித்தானியாவில் எல்லோரும் எவ்வாறு இருக்கிறீர்கள்? நீங்கள் கனேடியர்களாக பிரித்தானியர்களாக இருக்கிறீர்கள் தவிர ஈழத்தமிழர்களாக இல்லை. அதான் அந்த பிரச்சனை. இப்ப மாஸ்டர் கூறியது போல கோவன்ட்ரி பகுதியில் ஒரு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது கட்சி தொடங்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப பிரித்தானியாவில் இடம்பெற்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் தனியாக நின்றார்கள். அதாவது 2 பிரதான கட்சிகளிலும் இருந்து வெளிவந்தார்கள். என்றால் உங்களால் பிரயோஜனம் இல்லை, இயலும் என்றால் நாங்கள் எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்வோம். இலோன் மஸ்க் இப்போது அமெரிக்க அதிபர் வந்து பில்லை சைன் பண்ணி இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரியது. இருந்தாலும் B-2 விமானமும் F-35 ரக விமானமும் வெள்ளை மாளிகைக்கு மேலால் பறக்கிற போது ஒரு ரொமான்டிக்கா அவர் அந்த சைன் பண்ணிருக்கிறார். அதே சமயம் இலோன் மஸ்க் என்னத்தை போட்டிருக்கிறார் என்றால், 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்கிறது அமெரிக்காவில். அது உண்மையில் ஜனநாயகம் இல்லை, இந்த கட்சியையும் வளர விடாங்க. ஆனால் 2 கட்சிகளின் கொள்கையும் பார்த்தாலும் ஒரு கட்சியாகத்தான் தெரிகிறது. அப்படி என்று சொன்னால் அவர் எழுதியிருக்கிறார், ஒரு கட்சி தான் 2 வேடமாக ஆட்சி செய்கிறது. அதாவது நீங்கள் நாளை நமதை படம் பார்க்கலாம், 2 MGR, அதே போலதான் அதுவும் இதுவும் ஒன்றுதான், பட் 2 எனக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றார், அமெரிக்காவுக்கு ஒரு கட்சி தேவை. சரி, பிரித்தானியாவில் முஸ்லீம் சொல்கிறார்கள் தங்களுக்கு ஒரு கட்சி தேவை, லேபரும் வேண்டாம், கன்சர்வேட்டிவும் வேண்டாம். இதுல நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்களும் மில்லியன் கணக்கில் இருக்கிறோம். நான் அதுதான் சொல்றேன். என்னென்று சொன்னால், சரத் வீரசேகரா சொல்றதுல தப்பே இல்லை. அவர் எதிரி எங்களுக்கு நன்மை செய்வான் என்று இணைக்கிற ஒரே இனம் தமிழினம். எதிரி எப்பவும் எதிரைத்தான் அவனை கனவின் நினைவிலும் என்னென்று முறியடிக்கலாம் என்பதுதான் யோசிப்பான். அது எந்த எதிரிக்கும் அதுதான். இந்த நாங்க விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்துடன் போராடிய போது கூட கனவின் நினைவிலும் எந்த முகாமை எவ்வாறு அழிக்கலாம், எவ்வாறு அந்த பிரதேசத்தை மீட்டெடுக்கலாம், அதுதான் அவர்களுடைய சிந்தனையா இருக்கும். அது இயற்கை. சரத்வேர் அப்படி சொல்கிறான், அவர் தன் இனத்தை காப்பாற்ற போறார். அதுக்கு கவுண்டராக நாங்கள்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல மூத்த குடி, எல்லாம் பேஸ்புக்கிலும் ஜூம் மீட்டிங்கிலும் பார்க்கலாம். நீங்கள் வீரங்கள் வீர பிரதாபங்களை பார்க்கலாம். அத நீங்கள் செயல் வடிவில் காட்ட இது நேரம் என்று நான் நினைக்கிறேன். அதை நீங்க சொல்றது போல் சமூக தளத்தில் இது தமிழண்ட ஆண்டு போடுவார்கள் அடிக்கடி. தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், இவையெல்லாம் என்னது? அவர்களை பார்த்தால் ஏதோ அவர்களான ஆட்சியில் இருப்பது போல் இருக்கும். அந்த 2 கட்சிகள் இடையில் அவர்கள் பரிமாறுகின்ற கருத்துக்களை பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் ஆக்கப்பூர்வமாக ஒரு விடயத்தை சரியான திட்டத்தோடு நாங்கள் அடிக்கடி கூறுவது போல் அந்த ஃப்ரேம்வொர்க் ஊடாக, மெக்கானிசத்தினூடாக மட்டுமே நாங்கள் செயல்படுத்த முடியும். இது எப்பொழுது அறிவுள்ளவர்கள் யாராவது சரியாக சிந்தித்து கட்சி சார்பென்று, அமைப்புகள் சார்பென்று சுயாதீனமாக செயல்படுகிறார்களோ அப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை நோக்கிய பாதையை கண்டுபிடிக்கலாம் என்று கூறலாம். அரசு கூறிய பொழுது நாங்கள் இந்த பழைய திரைப்பட பாடல் வரிகளை கூறாவிட்டுன்னு இந்த கவலை எல்லாம் போயிட்டு இருந்து அவர் வடிவாச்சினார். தில்லையில சபாபதி, சிதம்பரத்தில் கனக சபை, ஒருவர் மாறினர் உருவம் மாறினர் அந்த பாட்டு 1000 பொயில சுசீலா பண்ண பாட்டு. அது மாதிரி அமெரிக்கா ஒரே அரசியல் கொள்கையோடு தான் அன்றைக்கு இருக்குது. பிரித்தானுடைய வெளிவர கொள்கை பற்றி நாங்கள் பல்கலைக்கழக மட்டத்தில் ஆய்வு செய்யக்குள்ள கூட மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்னென்னா, 1951ஆம் ஆண்டுல இருந்து, அது 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு 2வது அரைநூற்றாண்டு பகுதியில இருந்து இன்றைக்கு மட்டும் பிரித்தானியோட வெளிவர கொள்கையில எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது நாங்கள் தான் உலகத்தினுடைய இம்பீரியல் ஃபோர்ஸ், உலகத்தை ஆட்சிப்படுத்துகிற சக்தி உள்ளவர்கள். அது இங்க இருக்கிற 5 பிரித்தானிய பிரதமர்களுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்த ஹெர்பர்ட் காலேஜினுடைய
துணைவேந்தர் அவர்களே சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இப்பொழுது நாங்கள் மிடில் பவராக வந்து விட்டோம், இடையான சக்தியாக வந்துட்டோம். இடையான சக்தியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் வந்து கனடா, ஜப்பான் போன்ற இடசக்திகளுடன் சேர்ந்தான் உயர வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்பவும் வல்லரசுகளுடன் சேர்ந்து நாங்கள் வல்லரசுகள் தான் என்று விசிலடிக்க போறீங்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலம் இருளாக மாறும் என்று கூறின நிலையிலும் இன்றைக்கு ஸ்டேமர் வந்து பிளவிட்டு கொண்டு திரும்பவும் வந்து அமெரிக்காவோட சேர்ந்து தானும் வல்லரசாக நடிக்க வழிகிட்டு தான் அந்த மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு வந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி தான் நாங்களும் ஏற்பட்ட மாற்றத்துல வந்து எங்களுடைய சக்தி பின்னடைஞ்சிருக்கின்றது உண்மை. சக்தி அழிந்து போயிட்டு யாரும் சொல்ல இல்லை, எங்களுடைய சக்தி பின்னடைஞ்சிருக்கின்றது உண்மை. அதை விட்டு போட்டு நாங்களும் வந்து வல்லரசுகள் தங்களை வல்லரசுகள் என்று காட்டு கொண்டு மிடில் பவரா மாறினதை உணராம இருக்கிற மாதிரி தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது நாளை காலையில நாங்கள் வந்து எங்களோட நாட்டை மீட்டுருவோம் என்ற மாதிரி தான் கதையிலும் பேச்சிலும் செயலும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை தான் அடிப்படையான பிரச்சனையா வருகிறது. அதாவது வந்து முதல் வந்து ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் உள்வாங்க வேண்டும். அந்த மாற்றத்துல இருந்து அதை தோல்வி என்றோ பின்னடைவு என்றோ சொல்லாதீர்கள் தயவு செய்து. தமிழ்ல அப்படி இல்லை. தமிழ் திருப்பி திருப்பி சொல்றது உள்ளதில் சிறத்தல், முறைமையில் சிறத்தல் என்று. உள்ளதை சிறப்பாக மாற்றுவதற்கு முயற்சியுங்கள், இருக்கிற முறைமையை சிறப்பாக்குறதுக்கு முயற்சியுங்கள், அதுல இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி உயர்த்துங்க. அதுதான் நாங்க செய்யறோம். இதுக்குத்தான் இப்ப நீங்க சொன்னீங்க, சுகமா பற்றி கழிச்சீங்க. இன்றைக்கு இந்த வாரத்துல வெளிவந்த உலகத்தினுடைய இந்த சமூக வலைத்தளத்தை பற்றிய ஆய்வுல வந்து இன்றைக்கு வந்து தொலைக்காட்சிகளை விட 3 மடங்கு வருமானம் வந்து சமூக வலைத்தளங்களுக்கு தான் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை பார்க்கிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து வளமையான தொலைக்காட்சியை பார்க்கிறத விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படியான நிலையில நாங்கள் இந்த சமூக வலைத்தளத்துக்கு கூட தான் போக வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில தான் நீங்கள் வந்து இப்பொழுதும் கூட சமூக வலைத்தளத்து கூட நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம். இந்த சமூக வலைத்தளத்திலேயாவது என்னத்தை பேச வேணும், எதை பேச வேணும், எப்படி பேச வேணும்ன்ற ஒருங்கிணைஞ்சு திட்டமிட்டு பேசுங்க. அது வந்து இது என்ன நடக்கிறேன்டா, ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தியை போடுறோம், அந்த செய்தி கூடாக எங்களுக்கான வருமானத்தை பெருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையில தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. தவிர இப்ப ILCயும் இலக்கம் வந்து எத்தனையோ விடயங்களை வந்து இப்ப 3 வருஷமா இறமையை பற்றியே பேசிக்கொண்டு வரோம். ஆனா யாராவது நீங்கள் உங்களோட சமூக வலைத்தளங்கள்ல எங்களுடைய இறமையை முன்னெடுத்து நாங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டும், இறமையை வந்து இப்ப இருக்கிற இளம் சந்ததிக்கு இது எங்களோட நாடுன்ற தன்மையை உணர்த்த வேணும் என்று யாராவது ஒரு சமூக வலைத்தளத்தில் எழுதினீங்களா? ஒரு வரி எழுதினீங்களா? யாராவது அவங்க மற்றவங்க சொன்னாலும் கூட ஐக்கிய நாடு சபையினுடைய மனிதர்களுடைய ஆணையாளர் தெளிவா சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்த பிரச்சனைய நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்குடைய சர்வதேச தன்மைக்கு அதை கொண்டு வந்து தீர்க்க வேணும்ன்றத அவர் சொல்லிக்கல. என்ன சொல்றார், அது சர்வதேச தன்மையை கொண்டு வாங்கன்னு நீங்க எல்லா நாடுகளோடும் தொடர்பு கொள்ளுங்க. அப்படி எல்லா நாடுகளும் அப்படித்தான் தொடர்பு கொள்ள, அந்த இறமையை மீறி அவர்கள் தலையிட முடியாது. அப்படி தொடர்பு கொள்ளைக்கலாம் அரிசி சொன்ன மாதிரி எல்லா நாடுகளோட தொடர்பு வேறும். இது இன்றைக்கு வந்து சர்வதேச தரத்துக்கு இந்த செம்மணி பிரச்சனையை கொண்டு வரலாம்ன்றதை பற்றி எந்த நாட்டுடன் யார் எப்பொழுது எங்கு பேசி இருக்கிறீர்கள்? அங்கிருக்கிற அரசியல் தலைமையை தான் கேட்கிறான். சுமந்திரனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீதரனாக இருந்தாலும் சரி, நீங்க தமிழரசு கட்சி தான் அங்க கோல வச்சிரோம்னு சொல்ற நீங்கள் இப்ப உங்களோட தமிழரசு கட்சியில இதை பற்றி நீங்கள் எந்த விடயத்துல தொடர்ச்சியாக வந்து எப்பயாவது ஒருக்கா போய் இந்திய தூதுவரோட இருந்து தேர்தல் முடிச்சுட்டு வர்றதில்லை டிப்ளமசி, அல்லது வந்து அமெரிக்க தூதர் வரைக்குள்ள கூடி சாப்பாடு கொடுக்கறது இல்லை டிப்ளமசி. ஆனா நீங்கள் திட்டமிட்ட முறையில இதை ஒவ்வொரு நாளும் இப்படி வளர்த்தெடுத்திருக்கிறீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை அதுதான். இப்ப செம்மொழி பிரச்சனை, செம்மொழியை வந்து நீங்கள் வந்து எப்படி மாற்ற வேணும், அது இனஅழிப்புன்றதை காட்ட வேணும். நீங்களே இனஅழிப்புன்னு சொல்றீங்களே இல்ல, நீங்களே வந்து இங்க வந்து மனிதாயத்துக்கு எதிரான குற்றம், மனித உரிமை மீறல், யுத்த குற்ற செயல் நடந்தாண்டுதான் வெளிநாட்டுல செயற்பாட்டாளர் இருக்கிற வீரர்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டுல செயற்பாட்டாளர் இருக்கிற வீரர்கள் என்றாலும் சரி, நீங்களும் முதலாவது ஆக்கள் இனஅழிப்புன்னு சொல்றதுக்கு பின்பாங்க. ஆனா அந்த மண் இனஅழிப்புன்னு சொல்லுது, இந்த வரலாறு இனஅழிப்புன்னு சொல்லுது. அதை வெளியே கொண்டு வாங்க பார்ப்போம். இப்ப உலகம் முழுக்க இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு வந்து இப்படித்தான் நடந்தது என்று எல்லா மொழியிலும் அடிச்சு கொடுத்து அந்த பிள்ளைகளை பேச விடுங்க பார்ப்போம். அந்தந்த பள்ளிக்கூடங்களிலும் அந்த பல்கலைக்கழகங்களிலும் அந்த பிள்ளைகள் வந்து இதுதான் எங்களோட வரலாறு, இப்படி எங்களோட பெற்றோர்களுக்கு நடந்திருக்குது, எங்களோட மண்ணில் இப்படி நடக்குன்னு பிள்ளைகளை கொண்டு சொல்லிங்க பார்ப்போம். மாற்றம் பெறுவது இல்லையோன்னு பார்ப்போம். இல்ல இங்க இருக்க சாதாரண மக்களை கொண்டு சொல்லிங்க பார்ப்போம். ஒரு பத்திரிகைக்கு நீங்கள் சர்வதேச பத்திரிகைக்கு யாராவது இது பற்றி ஏதாவது ஒரு அறிக்கை அனுப்பி இருக்கீங்களா?
ஏதாவது ஒரு வாஷிங்டன் போஸ்ட்லயோ இல்ல கார்டியன்லயோ இல்ல இந்தியன் டைம்ஸ்லயோ ஒரு பத்திரிகைக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு அரசியல்வாதி வந்து இது இப்படியானதுன்னு ஒரு வசனம் சொல்றீங்களா? இது என்ன செய்யறீங்களா? நீங்க உங்களோட பதவிகளையும் உங்களோட வருமானத்தையும் நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு தமிழையும் மண்ணையும் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்னைக்கு செய்தி கொடுக்கிறார்களானே, செவ்வி கொடுக்கிறார்களானே, அது போதும் தானே தமிழ் மக்களுக்கு. சரி, இன்றோடு நாங்கள் இத்தோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வர வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.